அய்யலூரில் 16 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயம் திறக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள அய்யலூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட சுமார் 11,000 ஹெக்டேர் பரப்பளவுள்ள வனப்பகுதியில் ஆசியாவின் அரிய வகை உயிரினமான சாம்பல் நிற தேவாங்குகள் இனம் அதிக அளவு வசிக்கின்றன. அழிந்து வரும் வனவிலங்குகள் பட்டியலில் இருந்த இந்த தேவாங்கு இனத்தை பாதுகாக்க தமிழக அரசு அய்யலூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கடவூர் தாலுகாவில் உள்ள மலைப்பகுதிகளை இணைத்து இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயமாக கடவூர் தேவாங்கு சரணாலயம் என்ற பெயரில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தது. இதையொட்டி 16,04,83,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அய்யலூரில் பாதுகாப்பு மைய கட்டிடம், தொடர்பாடல் மையம், பொழுதுபோக்கு மையம், பார்வையாளர் மையம், குழந்தைகள் விளையாட்டு பகுதி, சாகச மண்டலம், நடைபாதை உள்ளிட்டவை கட்டப்பட்டன. மேலும் பொதுமக்கள் தொடர்பை மேம்படுத்தும் வகையில் www.slenderloriscenter.com என்ற இணையதளம் மற்றும் தேவாங்கு மொபைல் ஆப் பயன்பாடும் தொடங்கப்பட்டுள்ளது. தேவாங்கு பாதுகாப்பு மைய கட்டடங்கள் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ ரிப்பன் வெட்டி குத்து விளக்கு ஏற்றி புதிய கட்டடங்களை திறந்து வைத்தார். இதில் முதன்மை தலைமை வன பாதுகாவலர்கள் சீனிவாஸ் ரெட்டி, ராகேஷ்குமார் டோக்ரா, திண்டுக்கல் வன மண்டல வன பாதுகாவலர் முகமது ஷாப், திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் சரவணன், மாவட்ட வன அலுவலர் நாகசதீஷ் கிடிஜாலா, வடமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர் வீரகடம்ப கோபு, அய்யலூர் பேரூராட்சி செயல் அலுவலர் பத்மலதா மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். Although it's not found anywhere close to Mysore nowadays, but these are the names for Malabar Slender Loris and Mysore